எந்த ஒரு டிவி ஓடுற சவுண்டு, இல்ல யாராவது பேசுற சவுண்டு, இல்ல அந்த மாரி எந்தவித ஒரு நாய்ஸுமே கிடையாதுங்க. கம்ப்ளீட்டா வந்து ஒரு நேச்சர் சவுண்டு தாங்க கேட்குது. பழங்காலத்து மாரி வீட வந்து அப்படியே வச்சிருக்காங்க. ஏன் அவங்க புதுசா பில்ட் பண்ணல, இல்ல ரெனோவேட் பண்ணலைங்கிறது தெரியல. ஸோ எவ்ரி 6 மந்த்ஸுக்கு இது பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நமக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டா இருக்கும் அந்த மாரிலாம் பண்ணுறது. இதுதாங்க டெமோசினி அப்படிங்கிற வில்லேஜ்ல நம்ம ஸ்டே பண்ணியிருக்க வீடு. இதுதாங்க டெமோசினி அப்படிங்கிற வில்லேஜில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க வீடு. மவுண்டன் வியூலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடோட ஃப்ரண்ட் எலிவேட்டரே பாருங்கள். ஒரு டிப்பிக்கலாக ஒரு வில்லேஜில் கம்ப்ளீட்டாகவும் மாடர்னிஸ்டாக இல்லாமல் ரொம்பவும் ஓல்டாக இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கிற ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு 3 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் இது. நம்ம உள்ளே என்ட்ராகலாம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள போஸ்ட் பாக்ஸுங்க. யூஸ்வலாக போஸ்ட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டீலில் ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இரும்பில் அப்படியே செவுத்தோடையே ஃபிட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கீ இருக்குது, ஓப்பன் பண்ணி ஏதாவது போஸ்ட் வந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம இப்போ கார்டனுக்குள்ளே என்ட்ராகலாம். சூப்பராக செட் பண்ணியிருக்காங்கங்க. கார்டனே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது ஆக்சுவலி கார்டன் வந்து அந்த சைடு இருக்குது. இது சும்மா சிட் அவுட் ஏரியா மாதிரி சும்மா உட்காந்து பேசுகிறது, டைனிங் பண்ணுறது, சில் அவுட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்கன்னு. இதில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. டைனிங்லாம் போட்டிருக்காங்க. ஸோ க்ரில்லுக்கும் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம க்ரில் பண்ணணுன்னாலும் க்ரில் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கெட் டுகெதர் பண்ணுறதுக்கெலாம் ஒரு சூப்பர் பிளேஸ் இது. செம்ம சைலண்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஈவன் அந்த வில்லேஜில் கூட இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பழைய எக்யூப்மெண்ட்ஸு பழங்காலத்தில் அந்த யூஸ் பண்ணவங்களோட அந்த அயன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சும்மா ஒரு அலங்காரத்துக்காக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஓல்டன் லுக் தருது. அந்த ட்ரெடிஷ்னல் இத்தாலியனோட அந்த ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் லுக் தருதுங்க அது. இப்போ நம்ம அந்த கார்டன் ஏரியாக்குள்ளே என்ட்ராகலாங்க, என்னென்ன இருக்குன்ட்டு. இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. நிறையா டேபிள் அண்ட் சேர்ஸு நம்ம உட்காந்து பேசுகிறதுக்கு, ஈவன் டின்னர் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு செம்ம வெக்கேஷன் ஸ்பாட்டுங்க இது. உங்களுக்கு உங்களோட வெக்கேஷன் கான்செப்ட் பற்றி சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி வந்து இவங்க வெக்கேஷனுக்கு அந்த மாதிரி வந்தாங்கன்னா வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான ரொம்ப அமைதியான பிளேஸ் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலான வீடு, கார்டனோடு இருக்கிறது அந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு 1 வீக்கோ 10 டேஸோ ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ எந்தவித சோஷியல் மீடியாஸு அந்த மாதிரி ஃபேஸ்புக் எந்தவித சோஷியல் மீடியாஸு அப்புறம் ஃபோன்ஸ்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி வெறும் எமர்ஜென்சி கால்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுவாங்க. இட் குட் பி பக்கத்தில் ட்ரெக்கிங் போகிறது, இல்லை ஜஸ்ட்டு இந்த நியர்பை பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இல்லைன்னா சைக்கிளிங் பண்ணுறது, சின்னதாக ட்ரெக்கிங் போகிறது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு ஆக்டிவிட்டி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா ஜஸ்ட்டு வீட்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டு தூங்கி அந்த மாதிரி ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அவங்களோட எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி
இந்த மாதிரி பண்ணுறனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட கம்ப்ளீட் அந்த ரொட்டீனில் இருந்து ஒரு பாஸ் எடுத்துகிட்டு ஒரு நம்மளே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி 6 மந்த்ஸுக்கு இது பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நமக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணுறது. இது வந்து ஆலிவ் ட்ரீங்க. உங்களுக்கு ஆலிவ் தெரியும். ஸோ அந்த ஆலிவோட ட்ரீ, அந்த ஆலிவ் ட்ரீ தான் இது. இப்போ சீசன் இல்லாதனால ஆலிவ்ஸ் எதுவும் பார்க்க முடியல. ஸோ ஓவரால் அந்த சின்ன சில் அவுட் ஏரியா கார்டனில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம உள்ளே நுழைஞ்சதுமே இங்கே ஒரு சோஃபா போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே ஒரு லிவிங் ஹால் மாதிரி. ஸோ டிவி யூனிட்டு, பெட் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு டைனிங் இருக்கு. இது தாங்க. ஸோ ஸ்பேஸ் சேவ் பண்ணுறதுக்காக ஸ்பைரல் ஷேப்பில் ஸ்டேர் சூப்பராக போட்டிருக்காங்க. கிச்சன், அப்புறம் வந்து இங்கே ஒரு டாய்லெட் வச்சுருக்காங்க கீழே. இதுலேயே வந்து ஃப்ரிட்ஜு பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஃப்ரிட்ஜெலாம் இருக்குது. ஃப்ரிட்ஜு ஓடிஜி மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஓடிஜி இருக்குது. மோஸ்ட்லி யூட்டென்சில்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்கங்க. குக் பண்ணணுன்னா குக் பண்ணிக்கிறதுக்கு தேவையான யூட்டென்சில்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ காஃபி மேக்கர் இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு நீட்டான ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் இது. ஸோ இதுதான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக் தருதுங்க இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அப்படியே ஒரு ஹோல் மாதிரி போட்டிருக்காங்க மேலே டாப்பில். நம்ம அப்படியே மேலே ஸ்பைரல் ஷேப்பில் ஏறி மேலே போகிற மாதிரி. நம்ம ஸ்டேர்ஸ்லேருந்து மேலே ஏறி வந்ததும் இங்கே ஒரு பெட்ரூம்ங்க. ஃபஸ்ட்டு மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. இது ஒன்று, இது ஒன்று, அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து டாய்லெட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். பாருங்கள், இல்லை ஒரு 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாகவே கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்பும் நல்லா கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெயினாக அந்த உட்ஸ் வச்சு தான் நிறையா பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் இந்த வீடு ரூஃப்லாம் வந்து வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஸோ இதுலேருந்து வெளியே வந்தோம்னா இது வந்து 2வது பெட்ரூமு. இது வந்து 2 சிங்கிள் பெட் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 2 பேர் ஸ்டே பண்ணிக்கலாங்க. இங்கே ஒரு 2 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பால்கனிக்கு ஆக்சஸ் ஆகிற ஒரு சின்ன விண்டோ. நான் உங்களுக்கு பால்கனி வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஜஸ்ட்டு டாய்லெட்டுங்க. டாய்லெட்டு இங்கே வந்து அந்த ஷவர் பிளேஸ். இது வந்து ஷவர் எடுக்கிற பிளேஸு. அதுக்கப்புறம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரிங்க. சூப்பராக இருக்குல்ல. அதாவது வந்து ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு மீடியமாக காம்பேக்டாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேர் நல்லா இது பண்ணிக்கலாம். ஸோ 2 பேர் 2 பேர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இதில் பாருங்கள், நல்ல பெரிய வார்ட்ரோபே வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் முன்பகுதி. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது இங்கே இருக்கிற பால்கனிங்க. இருங்க காட்டுறேன். அப்படியே இங்கேருந்து வெளியே போனோன்னு வைங்களேன், எவ்வளோ பெரிய பால்கனி பாருங்கள். அப்படியே இந்த வியூவும் சூப்பராக இருக்குது. கம்ப்ளீட்டாக ஒரு மவுண்டன் வியூ இங்கேருந்து கிடைக்கிது நமக்கு. இங்கேருந்து பார்க்க முடியும் நம்மளால். நான் உங்களுக்கு கீழே காமிச்சேன் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே வீடெல்லாம் இந்த பழங்காலத்து மாதிரி வீடை வந்து அப்படியே வச்சுருக்காங்க.
ஏன் அவங்க புதுசா பில்ட் பண்ணல, இல்ல ரெனோவேட் பண்ணலைங்கிறது தெரியல. ஸோ வில்லேஜில் இங்கே யூஸ்வலாக இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதாங்க இந்த ரூமில் இருந்தால் நம்ம இப்போ வந்தோம். ஆக்சுவலி இந்த கம்ப்ளீட் பால்கனி பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு 3 ரூம் காமிச்சேன் பார்த்தீங்களா? 3 ரூமில் இருந்துமே அவைலபிள் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து பாத்ரூம் டோருங்க. ஸோ உள்ளேருந்து இதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பால்கனி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆக்சுவலி கம்பி போட்டிருக்காங்க. பட் வந்து நான் உங்களுக்கு அந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் காமிச்சேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த பெட்ரூமில் இருந்தும் நம்ம வந்து இந்த பால்கனி அக்சஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதாங்க நம்ம பார்த்துட்டு வந்த கார்டன் ஏரியா. ட்ரெமோசினி அப்படிங்கிற வில்லேஜில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. பாருங்களேன், எந்த ஒரு டிவி ஓடுற சவுண்டு, இல்லை யாராவது பேசுகிற சவுண்டு, இல்லை அந்த மாதிரி எந்தவித ஒரு நாய்ஸுமே கிடையாதுங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நேச்சர் சவுண்டு தாங்க கேட்குது. அந்த பறவைங்க கத்துற சத்தமாக இருக்கட்டும், அந்த கிரிக்கெட்ஸ் சவுண்டு, அந்த சின்ன சின்ன பூச்சிங்க சவுண்டு, வண்டுங்க சவுண்டு, அந்த மாதிரி தான் இருக்குது. அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு நாய்ஸுமே கேட்க மாட்டேங்குது. அவ்வளோ அமைதியாக, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இங்கே.